கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து வேத பாடங்களை பார்த்துட்ருக்குறோம். ஸோ கடந்த பாகத்தில், அதாவது 6ஆம் பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன அந்த 6 மெத்தடில் 3 மெத்தட் குறித்து நம்ம கடந்த பாகத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த 3 மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தலைப்பின் கீழே படிப்பது, ஒரு வசனத்துடைய கருப்பொருளை அறிந்து படிப்பது, ஊமைகளை மையமாக வைத்து படிப்பதுன்னு சொல்லக்கூடிய 3 மெத்தட் படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ மீதம் இருக்கக்கூடிய 3 மெத்தடை இன்றைக்கி டைம் எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணலாம்னா கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த 4வது மெத்தட் என்னென்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, காலங்களை மையமாக வைத்து படிப்பது. 5வது மெத்தட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனங்களையும் அடையாள பாஷைகளையும் மையமாக வைத்து படிப்பது. 6வது மெத்தட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிழலும் பொருளும் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மெத்தட் இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ அதில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, காலங்களை மையமாக வச்சு படிக்கக்கூடிய மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த காலங்களை மையமாக வச்சு படிக்கக்கூடிய மெத்தடுடைய முக்கியமான நோக்கம் என்னன்றது நமக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்ச வகையில் 3 காலப்பகுதிகள் இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லக்கூடிய 3 முக்கியமான காலப்பகுதிகள் இருக்குது இல்லையா? இந்த 3 முக்கியமான காலப்பகுதியில் கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, நிகழ்காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது, வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது, இந்த எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அந்த உண்மைகளை, சத்தியங்களை இந்த வசனத்துக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிறார். அப்போது காலங்களை பற்றிய அந்த ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதை குறித்து ரொம்ப தெளிவாக நமக்கு சில வசனங்களை கொடுக்குறார். பாருங்கள், சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் படிக்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்து அருளும். பார்த்தீங்களா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் என்ன நடக்க போகுதுன்றதையும் நேர்த்தியாக என்ன பண்ணியிருக்காரு நம்முடைய ஆண்டவர் செய்திருக்கிறார் இல்லையா? பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு சரியான டைம், ஒரு காலம் இருக்குன்றதையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறார். அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நம்முடைய ஆண்டவர் அநேக உண்மைகளை சொல்லி வச்சுருந்தார். அதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப கருத்தாக என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டாக ஜாக்கிரதையாக என்ன பண்ணாங்கன்னா அந்த காலங்களை குறித்து நிதானிக்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்களாம். பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். பாத்தீங்களா? எந்த காலத்தை குறிச்சிருக்கிறார், அந்த காலத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களாம். அப்போ நாம கூட நம்முடைய ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காலங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியம்ன்றதை நமக்கு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த காலங்கள் சொல்லக்கூடிய இந்த முறைமைகளை, திட்டத்தை எந்த காலப்பகுதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மனுஷன் இந்த பூமியில் வரணும். அப்படி வரும்போது அந்த மனுஷன் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு சந்ததியாக மாறணும். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு திட்டம் இல்லையா? அப்போ அந்த மனுஷன் வரத்துக்காக அவர் ஏற்ற சில வேலைகளை செய்திருக்கிறார். அதுக்கு முதல்ல அவர் என்ன உண்டாக்கியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமியை உண்டாக்கியிருக்காரா. பாருங்க, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்து என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வசனையும் நான் கட்டளையிட்டேன். 18ஆம் வசனம், வானங்களை சிருஷ்டித்து பூமியும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் முதல்ல பூமியை உருவாக்கி இருக்கார்.
நீங்கள் ஆதியாகமத்தில் வந்து 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சிருப்பார். அப்போ பூமி இருந்துச்சு, ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, டிஸார்டர் கண்டிஷனில் பூமி இருக்குது. இப்போ இந்த பூமியை என்ன பண்ணணும்? மனுஷன் வாழக்கூடிய வகையில் பூமியை அவர் தயார் செய்யணும் இல்லையா? அதனால தான் அவர் வந்து சில காலங்களை, சில நாட்களை என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்துக்கிட்டார்னு சொல்லி பார்க்குறோம். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள். அப்போ 5 நாள் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப அருமையாக வந்து நம்முடைய ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். இந்த பூமியை ஒழுங்குபடுத்தி மனுஷனை கொண்டு அங்கே வைக்கிறதுக்காக ரெடி பண்ணார் இல்லையா? அப்போ மனுஷனை எப்போ ரெடி பண்ணி உள்ளே வச்சாரு அந்த பூமியில்? படிக்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-31. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 31ஆம் வசனம். 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. பாத்தீங்களா? அப்ப 6வது நாள்ல இந்த பூமியில மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்ப அந்த காலங்கள்ன்ற விஷயத்த நம்ம எங்க இருந்து தொடங்கும் போது நமக்கு பொருத்தமா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு மனித குலம் தொடங்குதோ அன்னிலிருந்து தான் நம்ம பார்க்க முடியுன்றது தெரிஞ்ச விஷயங்கள், தெளிவான விஷயங்கள் இல்லையா? அப்போ ஆதாம்ல இருந்து தான் அந்த காலப்பகுதியை நம்ம தொடங்கணுன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. இதை குறித்து தான் ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக நாம் புரிஞ்சக்கூடிய வகையில் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக நம்முடைய ஆண்டவர் விளக்கி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? நம்ம படிச்சுட்டு வரும்போது நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு. பாத்தீங்களா? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அப்படின்றார். வானம் பூமி. அப்போ அப்பொழுது இருந்த வானம் சொல்லி பார்க்கும்போது வானம் பூமி, இப்பொழுது இருக்கிற வானம் பூமின்னு சொல்லி 2 பாகத்தை கண்ணுக்கு முன்னாடி நிக்க வச்சிட்டார். இப்போ சரிங்களா? அடுத்தது 13ஆம் வசனம் படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாத்தீங்களா? அடுத்து 3ஆம் பாகத்தை எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லி காமிச்சார். இப்போ ஒரு சின்ன ஒரு படம் நம்ம வரையலாம். அது வரையும் போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கொஞ்சம் நல்லா அந்த படத்தை கவனிங்க. அவர் வந்து ஒரு பூமியை வந்து உருவாக்குனார். ஒரு பூமி உருவாக்குனார் இல்லையா? இந்த பூமியை நம்ம எப்போ வந்து உலகம் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு மனிதன் வாழக்கூடிய வகையில் எல்லாத்தையும் உண்டாக்கி மனிதனை வச்சாரோ அன்னிலிருந்து உலகன்ற கான்செப்டை நம்ம தொடங்கிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு பூமி தான், அதாவது ஒரே உலகம் தான் படைக்கிறாரு. அதை 3 பகுதியை என்ன பண்றாரு? அவர் பிரிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்பொழுது இருந்த உலகம் ஒரு பகுதி என்ன பண்ணிருக்காருன்னா பிரிச்சிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறமா இப்பொழுது இருக்கக்கூடிய வானங்களும் பூமியும் சொல்லி பிரிச்சிருக்காரு. 3வது பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய புதிய வானம் புதிய பூமின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 5லிருந்து படிச்சு 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம கொண்டு போனோம். சரிங்களா? அப்பொழுது இருந்தது பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு பகுதி. இது எப்படி சொல்லிருக்காருன்னா முதலாம் உலகம். அப்போ ஒரே ஒரு உலகம் தான் அவர் படிச்சிருக்காரு. அதாவது ஒரே ஒரு உலகம் தான், ஒரே ஒரு பூமி தான். அதை 3 பகுதியா பிரிக்கிறார். அப்பொழுது இருந்தது முதலாம் பகுதி, இப்பொழுது இருக்கிறது 2வது பகுதி, இனி வரப்போறது 3வது பகுதி. இந்த 3 பகுதியை அதுக்குள்ள சில சப்டிவிஷன் வச்சிருக்கார். எப்படி பிரிச்சான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வானம் பூமி இல்லையா? 2ஆ பிரிச்சிருக்கார். வானம் பூமி. புதிய வானம் புதிய பூமி இல்லையா? அப்போ ஒரே ஒரு உலகத்தை உண்டாக்குனாரு. அதை 3 பகுதியா பிரிச்சாரு.
3 பகுதியாக பிரிக்கப்பட்டதை அந்த ஒவ்வொரு உலகத்துக்குள்ளேயும் 2 பாகம் காமிக்கிறார். வானம் பூமி, வானம் பூமி, வானம் பூமி அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்போ இந்த காலங்களே மையமாக வச்சு படிக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ல நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு காலத்திலையும் என்ன நடந்துச்சுன்ற விஷயங்களை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம உள்ள போகிறோம். இந்த முதலாம் உலகம் இருக்கு இல்லையா, முதலாவது காலப்பகுதி இல்லையா, இது என்ன பண்ணிட்டாரா, அவர் வந்து அழிச்சிட்டார். ஏன் அழிச்சிட்டாரா? அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து ஒரு கீழ்ப்படியாமல் பரிபூர்ணமாக காமிச்சிட்டாங்க, கீழ்ப்படியாமல் ஒரு காரியத்தை இல்லையா, அதனால் அழிச்சிட்டாராம். அப்போது இன்னைக்கு அந்த முதலாம் காலப்பகுதியை கவனிக்கிறதுக்காக, இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்காக யாருக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சிருந்தாரு பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தே அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். பாத்தீங்களா? சோ இந்த முதலாவது காலப்பகுதியில் இருக்கக்கூடிய மனித குலத்தை பாதுகாக்கிறதுக்காக, வழிநடத்துறதுக்காக யார் வாய்ப்பு கொடுத்திருந்தாருன்னா, லூசிபர் சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவதூதனுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார். ஆனால் அவன் பூமியில மனுக்குலத்தை கைட் பண்ண விதம் தப்பா போயிடுச்சு. எல்லாரும் பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. அதனால என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாம் உலகம் சீர்கெட்டதா இருந்ததுனால என்ன பண்றாரு, அழிச்சிட்டேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப அதை படிக்கலாமா பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அப்போ ஆதாம்ல தொடங்கி பாருங்க, ஆதாம்ல தொடங்கி இந்த வெள்ளம் வந்து மனிதர்கள் அழிச்சது இல்லையா, அந்த வற்றி போகக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் முதலாவது உலகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா இங்க சொல்றாரு, ஃப்ளட். இந்த வெள்ளம் வந்து வற்றி போகக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் முதலாம் உலகன்றதை சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்படி பண்ணும்போது இந்த முதலாம் காலப்பகுதி யாருடைய கண்ட்ரோலை விட்டு கொடுத்துட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூசிபர் சொல்லக்கூடிய அந்த தேவதூதன் கண்ட்ரோலை விட்டு கொடுத்தார். அந்த தேவதூதன் தன்னுடைய பரிபூர்ணமான கீழ்ப்படியாமையினால மனித குலத்தை பாவத்துக்குள்ள கொண்டு போயாச்சு. அப்போ அந்த தேவதூதன் தவறான வழியில போய் அவரும் கெட்டு போயிட்டாரு இல்லையா? அப்ப முதலாம் உலகத்தை அந்த மாதிரி வந்து கெட்டு போன தேவதர் ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. 2ஆம் காலப்பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப நாம இருக்கக்கூடிய காலப்பகுதி. 2வது காலப்பகுதியை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நோவா முதற்கொண்டு 8 பேர் வெளியே வந்தாங்க இல்லையா, வந்ததுல இருந்து இன்னைக்கு அழிக்க போறாரு, மறுபடியும் அழிக்க போறாரு. அது வரைக்கும் 2ஆம் உலகத்தினுடைய ஒரு காலப்பகுதி. அப்ப இதுவும் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பாத்தீங்களா? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை இன்னும் கொஞ்சம் கரெக்டா பாத்தீங்கன்னா நாம புரியும்படியாக நம்முடைய ஆண்டவர் இன்னும் சில வசனத்துல உறுதிப்படுத்துறார். படிக்கலாமா பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் இருந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பாத்தீங்களா? இது அவபக்தி நிறைந்த உலகம். அப்போ நோவா முதற்கொண்டு 8 பேரை மட்டும் தான் காப்பாத்தினாரு, இந்த உலகத்தை அப்படியே அழிச்சிட்டாரு. ஆனா இந்த உலகம் யார் கண்ட்ரோல்ல விடப்பட்டிருந்துச்சு பாத்தீங்கன்னா, லூசிபர் சொல்லக்கூடிய அந்த தேவதூதன் கண்ட்ரோல் விடப்பட்டிருந்துச்சு. அவன் வழிநடத்த என்னைக்கு தொடங்கினானோ அன்னைக்கு மேட்டின்மை வந்து ஜனங்களை தவறா வழிநடத்திட்டான். அப்போ கெட்டு போன தேவதூதர்கள் இங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ 2ஆம் உலகத்துல வந்தோம் இல்லையா, இந்த இடத்துலயும் அதே தேவதூதன் தான், அதே கெட்டு போன தேவதூதர்கள் தான், அவங்க கண்ட்ரோல்ல தான் இந்த 2ஆம் உலகம் இருக்குன்றதையும் நம்முடைய ஆண்டவர் யோவான் 14:30 சொன்னார். அதுக்கு சப்போர்ட்டிவா இன்னும் 2 வசனம் படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எபேசியர் 6:11. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற
ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய. பாத்தீங்களா, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அதிகாரம்னா பிசாசானவன், அவனுடைய தூதர்கள், கெட்டு போன தூதர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? அடுத்தது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் கழித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாம் பாகத்தை எடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப என்ன பார்த்திருக்கோம்னா, முதலாவது உலகம் ஒரு காலப்பகுதி, இரண்டாவது உலகம் ஒரு காலப்பகுதி. இந்த ரெண்டு காலப்பகுதியுமே அந்த தூதர் கையில விட்டு கொடுத்திருந்தாராம் இல்லையா? பிசாசாரான் கையில விட்டு கொடுத்திருந்தார். அவங்க நல்லா கைட் பண்ணுவான்னு சொல்லி முதலாம் உலகத்தை பார்த்தாரு. ஆனா அவங்க புத்தி தவறா போனதுனால எல்லா மனுக்குலத்தையும் பாவம் பண்ண வச்சுட்டாங்க. அப்ப ரெண்டு காலப்பகுதியுமே அவர் இந்த கெட்டு போன தேவதூதர்கள் விட்டு கொடுத்துட்டாருன்றத சொன்னார். இந்த ரெண்டுத்தையுமே புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வசனத்தை தெளிவா புரிய வைக்கிறார். பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. நல்லா கவனிங்க, இனி வரக்கூடிய உலகம் இது, மூன்றாம் உலகம். இதை குறித்து நாம பேசிட்டு இருக்கிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. பாத்தீங்களா, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. எதை? இனி வரக்கூடிய உலகத்தை. அப்ப கடந்து போன ரெண்டு உலகத்தையும், அதாவது இப்ப இருக்கக்கூடிய உலகம், கடந்து போன முதலாம் உலகம், இந்த ரெண்டு காலப்பகுதியுமே தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறான்றதை இங்க புரிய வைக்கிறார். அதைத்தான் ஏற்கனவே சில வசனங்கள் படித்தோம். என்னென்ன வசனங்கள் படித்தோம்? யோவான் 14:30, எபேசியர் 2:2, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை படித்து பார்த்தோம் இல்லையா? அப்போ முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், இந்த ரெண்டுமே கெட்டு போன தேவதூதர் கண்ட்ரோல்ல இருக்கின்றத தெளிவுபடுத்தினார். இனி வரக்கூடிய உலகத்தை என்ன பண்ண போறது இல்லைன்னா அந்த கண்ட்ரோல்ல விட போறது இல்லைன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சார். சரிங்களா? அப்போ இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காலங்கள்ல இந்த முதலாம் உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு, அந்த முதலாம் உலகம் எவ்வளவு காலப்பகுதி அப்படின்றது கூட என்ன பண்ணிருக்காருன்னா நம்முடைய ஆண்டு சொல்லியிருக்காரு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன்னு பார்க்குறோம். முதலாம் உலகம் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா? ஆதாமுடைய படைப்புல இருந்து அப்புறம் வெள்ளம் வெட்டி போச்சு இல்லையா? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1656 வருஷமா, 1656 வருஷம்ன்றத பைபிள்ல கிளியரா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். அதை படிச்சு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது அந்த காலப்பகுதியில் நடந்த சம்பவங்களோடு இணைச்சு பார்க்கும்போது நம்ம என்ன தெளிவாக சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் உலகம் இதுவும் எவ்வளவு காலப்பகுதி, ரெண்டாம் உலகம் எந்த வருஷம் முடியும் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா தெளிவா என்ன பண்ண முடியும்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ரொம்ப கிளியரா பேசி காமிச்சார். நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு எப்பக்கத்தில் நொறுக்குவார்கள்ன்றத லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சொல்லி காமிச்சார். வேணா படிக்கலாமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 43 படிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. பாத்தீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை சந்திக்கக்கூடிய, அவர் திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய, அவர் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒவ்வொரு காலப்பகுதியும் இந்த வேதாகமத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, தெளிவாக கொடுத்துருக்காரு. அப்போ நாம அவர் சொன்ன மெத்தட் அடிப்படையில் 4 ஃபார்முலாவை பயன்படுத்தி உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவாக தெரிய வரும்போது நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள், அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும், ஒரு பெரிய விசுவாசம் வந்துடும். அதுக்கு தான் இந்த காலங்களை மையமாச்சு படிக்கக்கூடிய மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட் இருக்குன்றதையும் சொல்லி காமிச்சார். சரிங்களா? அப்போ இந்த மெத்தட்ல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முதலாம் பாகம், இது ரெண்டாம் பாகம், இது மூன்றாம் பாகம் இல்லையா? அப்படின்னா இந்த முதலாம் பாகத்துக்குள்ள 2 பாகம் காமிச்சார் இல்லையா? வானம் பூமி, வானம் பூமி, புதிய வானம் புதிய பூமி காமிச்சார் இல்லையா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, வானம்னா என்ன, பூமினா என்ன, அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கிளியரா அருமையாக விளக்கி காமிச்சிருக்காரு. எப்படின்றதுக்கு சில வசனங்கள் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்க. அது எந்த வகையில் நம்மளுடைய விசுவாசத்தை டெவலப் பண்ணுன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முதலாவது காலப்பகுதியை முதலாம் உலகன்றார், ரெண்டாவது காலப்பகுதி ரெண்டாம் உலகன்றார், மூன்றாவது காலப்பகுதி மூன்றாம் உலகன்றார். ஆனா ஒரே ஒரு பூமி தான் படிச்சார். இதை 3 பாகமா பிரிச்சிருக்கார். முதலாம் பாகத்துக்குள்ள வானம் பூமி பண்ணிருக்கார் இல்லையா? வானம்னா என்ன? இதுதான் கேள்வி. வானம்னா
என்ன, பூமினா என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்து இந்த பகுதி நம்ம முடிக்கணும். அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா புதை பொருளா வச்சிருக்கார். வசனத்துக்குள்ள எல்லாத்தையும் புதை பொருளை வச்சிருக்கான்றதுக்கு அநேக வசனங்கள் படித்தோம் நம்ம ஏற்கனவே இல்லையா. ஒரு வசனம் மட்டும் இப்போ படிச்சுட்டு போகலாம் பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிற போல் தேடுவாயாக. பாத்தீங்களா, அவனுடைய வார்த்தையை புதையலை தேடுற மாதிரி. ஏன்னா இது புதையல். ஸோ அந்த புதையல அவர் பர்ஃபெக்டா வச்சிருக்காராம். வார்த்தையில எந்த மிஸ்டேக்கும் வராது. அதை எடுத்து பேசக்கூடியவங்க தான் அவங்க புரிந்து கொண்ட வகையில் எக்ஸ்பிளைன் பண்றாங்களே தவிர ஆண்டோட வார்த்தையில எந்த மிஸ்டேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தைகளை அவர் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க. சங்கீதம் 12:6 படிக்கலாம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் முறைக்கு புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய சொற்கள் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கார். எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குன்றதுக்காக ஒரு உதாரணம் கொடுத்திருக்கார் இல்லையா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நாம வந்த நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வானம்னா என்ன, பூமினா என்ன இல்லையா, அதுக்காக தான் உள்ள வந்திருக்கோம். அப்படி வரும்போது வானம்ன்றது எதை அடையாளப்படுத்தும், பூமின்றது எது அடையாளப்படுத்தும்? சில பேர் சொல்லலாம் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்லலாம். ஆனா எல்லா டைம்லுமே ஆண்டோட திட்டங்களை சத்தியங்களை அவர் எப்படி சொல்ல விரும்பியிருக்காரோ அதன் அடிப்படையில் சிந்திக்கும் போதுதான் அவருடைய திட்டத்துக்கு இசைவா வரும், இல்லைன்னா அது வராமல் போயிடும் இல்லையா. அப்போ வானம் எனக்கு சிங்காசனம்ன்றது கரெக்டு தான், ஆனா அது இங்க பொருந்துமான்றது தான் இங்க கேள்வி இல்லையா. இப்ப கொஞ்சம் கவனிக்கலாம். இப்ப வானம் இருக்கு இல்லையா, நல்லா ஒரு சொல்லர்த்தமா எடுத்துக்கலாம். வானம் இருக்கு இல்லையா, வானத்திலிருந்து என்ன வந்தா இந்த பூமி செழிப்பா இருக்கும்? மழை. நீங்க சொல்ற மாதிரி மழை வந்தா செழிப்பா இருக்கும் இல்லையா. அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க போறோம் பாருங்க. மழைனா எதை அடையாளப்படுத்தும் வேதத்துல படிக்கலாமா? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பாத்தீங்களா, மழைய எதுக்கு அடையாளப்படுத்தி காமிச்சாருன்னா உபதேசத்துக்கு அடையாளப்படுத்தி காமிச்சாரு. அப்போ இந்த வானத்துல என்ன வரணும், என்ன வரணும்? மழை வரணும். மழை வந்தா இந்த பூமி செழிப்பா இருக்கும். அப்ப மழை எது? ஆண்டவருடைய சத்தியங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த வானத்திலிருந்து இன்னைக்கு மழை வருதா, சத்தியங்கள் வருதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பூமியில சத்தியம் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒன்னா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய டினாமினேஷன், நிறைய பிரிவினைகள் இல்லையா. அப்ப ஆண்டவர் 10 சத்தியம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஒன்னே ஒன்று தானே கொடுப்பார். அப்படின்னா இந்த பூமிக்கு என்ன வரல, மழை வரல, மழை தடை பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ வானத்துல யாருக்கு ஆளுகை பண்றாங்க? வானத்துல ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆளுகை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. என்ன கிடைச்சிருக்கும்? பூமிக்கு மழை கிடைச்சிருக்கும், பூமி ஃபுல்லா செழிப்பா இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், பூமி ஃபுல்லா சீர்கட்டு போயிருக்குது, பூமியில பாவங்கள் பெருகிட்டே போகுது. அப்ப மழை வரலையா? வரல. அதான் அர்த்தம். ஏன் வரல? அப்போ அந்த வானம் சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் செயல்படுத்தக்கூடிய இடத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. படிக்கலாமா? பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா, ஆகாயத்து அதிகார பிரபு யாருன்னா பிசாசானவன். அப்போ பிசாசானவன் தான் இந்த உலகத்துக்குள்ள இப்ப ராஜாவா இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்றதுக்கு நம்முடைய ஆண்டவரே தெளிவா சொல்லிட்டு போனார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், நான் போறேன்னு சொன்னார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன். அப்போ சாத்தான் உட்கார்ந்துட்டு மழை பெய்யக்கூடிய, அதாவது சத்தியம் வரக்கூடிய அந்த கம்ப்ளீட் அதிகாரத்தை தன் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிறான் இன்னைக்கு. அதனாலதான் பூமி ஃபுல்லா நீங்க என்ன கிடைக்கல, சத்தியம் கிடைக்கல,
பூமி ஃபுல்லா யாரோட ஆளுகையின் கீழ் இருக்குன்னு சொல்லி படிக்கும்போது படிக்கலாமா? மறுபடியும் இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 5:19 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த வானம்ன்றது அங்கிருந்து இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய இடம் இல்லையா? அப்ப வானத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா, எபேசியர் 2:2 அடிப்படையில் பிசாசானவன் உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த பூமி சீர்கெட்டு போயிருக்குது. இந்த பூமிக்கு மழை வரல, மழையாக சத்தியம் வரல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த சத்தியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ வானம்ன்றது அதிகார மையம், மத சம்பந்தப்பட்ட அதிகார மையம். நல்லா கவனிச்சுக்கோங்க. வானம்ன்றது மத சம்பந்தப்பட்ட அதிகார மையம். அங்க பிசாசான ஆளுகை செய்யறதுனால தான் இந்த பூமிக்கு வந்து மக்கள் வாழக்கூடிய இடத்துல இந்த பூமிக்கு வந்து மலையாகிய சத்தியம் வரல. ஆனால் ஆண்டவர் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும் விசேஷ விதமான பண்றாருன்னா மலையாகி சத்தியத்தை கொடுத்துட்டு இருக்கார். அதுல நீங்களும் நாமும் ஒரு பங்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் முதலாம் உலகத்துடைய நிலைமை. 2ஆம் உலகத்திலும் அதே மாதிரி தான் இன்னைக்கு பிசாசன ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 1:4 கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, பாத்தீங்களா? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம். அப்ப இங்க யாருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிசாசன உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொல்ல வர்றார். சரிங்களா? அதனாலதான் 3ஆம் உலகத்தை ஏற்படுத்த போறார் அவரு. அது எப்படி இருக்குன்னா, புதிய வானம் புதிய பூமி. அப்போ அந்த புதிய வானம் புதிய பூமி சொல்லக்கூடிய வகையில் இருக்கும்போது இந்த புதிய வானம் அதிகார மையம் இல்லையா? அப்ப வானம்ன்றது மத சம்பந்தப்பட்ட அதிகார மையம். அந்த அதிகாரம் புதிய வானத்துல கம்ப்ளீட்டா யார்கிட்ட போகுது? உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார்கிட்ட போகுது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியை ஸ்தாபிப்பார். அப்படி பண்ணும்போது இந்த பூமியாய் உலகம் நல்லா செழிப்பா இருக்கும். அதனாலதான் அவர் 2 பேதுரு 3:13 புதிய வானம் புதிய பூமி. அப்ப வானம்ன்றது மத சம்பந்தப்பட்ட அதிகார மையத்தை அடையாளப்படுத்தும். அங்கிருந்து இந்த பூமிக்கு மலையாகி சத்தியம் வந்தாதான் பூமி செழிப்பா இருக்கும். அப்போ முதலாம் உலகத்திலையும் அது வரல, 2ஆம் உலகத்திலையும் அது இல்லை. ஏன்னா சாத்தான் இன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே விசேஷ அழைப்பு கொடுத்து சத்தியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். புரிஞ்சுங்களா? இதான் பார்த்தீங்கன்னா இந்த 3 உலகத்தினுடைய அடிப்படையான ஒரு கான்செப்ட். சரிங்களா? கொஞ்சம் 2 செகண்ட் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம கடந்து போகலாம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, காலங்களை மையமாக வைத்து படிப்பது அப்படின்னு ஒரு தலைப்பு, ஒரு மெத்தடை கையில் எடுத்தோம் இல்லையா? அது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு உலகத்தை ஆண்டவர் படைச்சிருக்காரு. அதை 3 பாகமாக பிரிச்சிருக்காரு. எப்படி பிரிச்சிருக்காரு? முதலாம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் பிரிச்சிருக்காரு. அப்படி பிரிக்கும் போது முதலாம் உலகத்துக்குள்ள 2 பாகம் இருக்குது, வானம் பூமி. 2ஆம் உலகத்துக்குள்ள வானம் பூமி, 3ஆம் உலகத்துக்குள்ள வானம் பூமி. அப்ப வானம் பூமின்னு பிரிக்கும் போது வானம்ன்றது மத சம்பந்தப்பட்ட அதிகார மையம். அப்ப அங்கிருந்து என்ன வரணும்? பூமிக்கு மழை வரணும். அப்ப மழை எது? ஆண்டவுடைய சத்தியங்கள். நம்ம உபாகமத்தில் 32:2 படிச்சோம் இல்லையா? அப்போ அந்த வானத்துல யார் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது எபேசியர் 2:2 அடிப்படையில் பிசாசானவன், யோவான் 14:30 அடிப்படையில் பிசாசானவன், 2 கொரிந்தியர் 4:4 அடிப்படையில் பிசாசானவன் அங்க உட்கார்ந்து ஆளுகை செய்யறதுனால தான் இந்த பூமிக்கு என்ன வரல? மழை வரல. அப்ப நமக்கு மட்டுமே விசேஷ விதமா என்ன பண்ணிருக்காருன்னா மலையாகி சத்தியத்தை கொடுத்திருக்கார். இந்த சத்தியத்தை விட்டு விடாதீர்கள். இந்த சத்தியம் தெரிந்து கொள்ளும் போது இன்னும் அதிகமாக ஒவ்வொரு காலப்பகுதியிலும் என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அது மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்து வரக்கூடிய காலத்துல நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பூமியில் விசுவாசத்தோடு வாழ்ந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஓட்டத்தை முடிப்போம். அதுக்கு தான் இந்த காலங்களை பற்றி உண்மைகள் நமக்கு தெரிய வேணும்னு நம்முடைய ஆண்டு சொல்லி காமிச்சார். சரிங்களா? இதான் இந்த மெத்தடோடைய ஒரு சின்ன உண்மைகள் சிப்பாக வரக்கூடிய டைமில் இது குறித்து அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு இருக்கக்கூடிய டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த டாப்பிக்கை, இந்த தலைப்பை நம்ம இதோட முடிக்கலாம். இன்னும் 2 டாப்பிக்கை, 2 மெத்தடை வரக்கூடிய அடுத்த காணொளியில் நம்ம சந்திக்கலாம். நம்முடைய ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.